பார்த்தீங்கன்னா இந்த பப்பாயா பூச்சி அரிக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு அப்படியே கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். பார்த்தீங்கன்னா கரும்பு வந்துட்டு நம்ம பொங்கலுக்கு சாப்பிட்டுட்டு அது நட்டு வச்சோம், அழகாக வந்துருச்சு, சூப்பராக வருது. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பச்சை மிளகா அப்படியே கொஞ்சம் பறிச்சிடலாம், ஏன்னா ஃபுல்லாகவே முத்திடுச்சு. இதில் ஆல்ரெடி நிறைய பச்சை மிளகா பறிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஒன்ஸ் வந்துட்டு நல்லா இவ்வளோ மிளகா வீட்டுக்கு தேவையானது நமக்கு கிடைக்கிது. ஸோ அப்படியே பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தக்காளி இருக்குது, நிறைய காய். தக்காளி தான் நிறைய காய், எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்தளவுக்கு காய் நிறைய இருக்குது. பாருங்களேன், இது ஒரு செடி தான் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் ஒரே ஒரு செடி. அப்படியே பாருங்கள், இது வந்துட்டு கொடி செடியா, ஒரு செடி தான் இது. இது வந்து குட்டி குட்டியாக இருக்குது, ஆனால் பெரிய தக்காளியும் இதில் நல்லா வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், காயெல்லாம் பெருசாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவும் இதில் ஆட் பண்ணுறேன். அந்த தக்காளியை பாருங்கள், ஒரு தக்காளி வந்து பெருசாக இருக்கும் ரொம்ப. பாருங்க, இதோட தக்காளி சைஸ் இதாக இருக்கு. தெரியும், இது பார்த்தீங்கன்னா கொடி செடியா அந்த தக்காளி எல்லாம். பாருங்க, பாருங்க